ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 இயேசுவே துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், அதிசய தேவனே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பெரியவர் பரிசுத்தர் படைத்தவர் பாதுகாப்பவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. பரிசுத்தர் 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 தூயவர் தூயவரே துதிக்கிறேன். துணையாளரே ஸ்தோத்திரம், மனவாளரே ஸ்தோத்திரம், ஆத்மாதாவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே சர்வ வல்லவர். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. தருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி சுவாமி. இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய இருதய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பொழுது கேட்க போகிற இந்த இறைவார்த்தை அவருடைய இருதயத்திலே விழுந்து 100 மடங்கு பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இறைவார்த்தையை விதைக்கவிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே வாழும் கடவுள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படியுங்க. வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இறந்தேன், ஆயினும் என்றென்றுமாக வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ வல்லவர், என்றென்றுமாக வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்து உயிர்த்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு அவர் என்றென்றுமாக வாழ்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது. அவர் ஒருவரே உண்மையான கடவுள். அவர் ஒருவரே வாழும் கடவுள். பிரியமானவர்களே, மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அவர் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசே ஆண்டவராய கடவுளிடம் சென்று அவர் இப்படியாக கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவராய கடவுள் சொன்ன பதில், இருக்கிறவர் நானே. என்ன பேர் சொன்னாரு? இருக்கிறவர் நானே. பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் எல்லோரும் உங்கள் பாவத்திலேயே மரித்து போவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படி என்றால் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் என்றென்றுமாக வாழ்பவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. அவரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதித்து
அவருக்கு மாத்திரம் பணி செய்யுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். அல்லேலூயா. Hallelujah. நீங்க வாழ்வு பெற வேண்டுனாக்க என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே நீங்கள் பணி செய்ய வேண்டும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. எசாயா 44வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. இஸ்ரவேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. ஆமென். Amen. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. இத உங்க உள்ளத்திலையும் இல்லத்திலையும் எல்லா இடத்திலையும் எழுதி வைக்கணும் பிரியமானவர்களே. நானே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறேன், என்னையன்றி வேற கடவுள் இல்லை. எசாயா 42 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே பிரியமானவர்களே, உண்டானது எல்லாமே அவரால் படைக்கப்பட்டு இருக்கின்றன. அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் சாத்தானையும் உருவங்களையும் மரித்து போனவர்களையும் புனிதர்களையும் தூதர்களையும் சூரியனையும் சந்திரனையும் விண்மீன்களையும் இயற்கையையும் கடவுள் என்று சொல்லி நீங்கள் விழுந்து ஆராதித்தால் நீங்கள் அழிவது நிச்சயம். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஏமாந்து போவாதீர்கள். உயிரற்ற சிலைகளால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களுக்கு வழிகாட்ட முடியாது, உங்களை ஆற்றி தேற்ற முடியாது, உங்களை அன்பு செய்யவும் முடியாது. பிரியமானவர்களே, உங்களை ஆற்றி தேற்றி உங்களை அரவணைத்து உங்களை அன்பு செய்ய வல்லவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல இயேசு கிறிஸ்து ஒருவரே வாழும் கடவுள். அவர் ஒருவரே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வழியாக மட்டுமே நீங்கள் பரலோகம் செல்ல முடியும். ஆகவே அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதியுங்கள், அவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள், இயேசு நாமத்தை மாத்திரம் சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள் என்று சொல்லி கத்தி 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 கொண்டே இருக்கிறேன். ஆனால் அநேகருக்கு நான் கத்துறது செவிடன் காதுல ஊதின சங்கு போல இருக்குது. பிரியமானவர்களே, நான் சொல்றது உண்மையா பொய்யா என்று உங்கள் வாழ்நாளின் இறுதி நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறாரே, அந்த நாளிலே அறிந்து கொள்வீர்கள். சிஸ்டர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது எப்போ தெரியும்? உன் வாழ்நாளின் இறுதி நாளிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு தீர்ப்பு வழங்க வருகிற அந்த நாளிலே நீ அறிந்து கொள்வாய். ஆமென். Amen. எங்க இறுதி காலம் வந்தாச்சுங்க. இனி காலம் செல்லாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. உங்களை காப்பாற்றும் என்று நம்பி நீங்கள் வழிபட்டு வந்த சிலைகளால் உங்களை காப்பாற்ற இயலாது என்பதை அறிந்து அந்த சிலைகளை எல்லாம் வீதியிலே வீசி எறியும் நேரம் வந்தாச்சு. நீங்கள் இழக்க போகும் நித்திய பேரின்ப வீட்டையும் கிடைக்க போகும் தண்டனையையும் நினைத்து மாரடைத்து புலம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆக பிரியமானவர்களே, இப்பவாவது மனம் திரும்புங்க. நம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடன் திரும்பி வாருங்கள். ஐயோ ஆண்டவரே, நாங்க பாவம் செய்துட்டோம், நாங்க தவறி போயிட்டோம்,
இப்போ உன் பாதம் வந்து சேர்ந்துட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி கதறுங்க. நீங்க அழிஞ்சு போறதுக்கு முன்னால, நீங்க ஒண்ணுமில்லாம போறதுக்கு முன்னால, எரி நரகத்துக்குள்ள தள்ளப்படுறதுக்கு முன்னால, என்றென்றுமாக ஜீவிக்கின்ற, என்றென்றுமாக வாழ்கின்ற ஆண்டவர் பாதத்துல வந்து விழுங்க. வாழ்வு பெறுவீர்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருவெளிப்பாடு 13வது அதிகாரம் 15 18 வரை உள்ள வசனங்களை படியுங்க. அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு இரண்டாம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பெரியோர் சிறியோர், செல்வர் வறியவர், உரிமை குடிமக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டுக் கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஒரு ஆளை குறிக்கும். அது 666. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்க. இனி வரும் நாட்களில் ஒரே மதம், ஒரே கடவுள் என்று சொல்லி ஒரு சிலையை செய்து அந்த சிலையை ஆராதிக்கும்படி வற்புறுத்தப்படுவீர்கள். நீங்கள் ஆராதிக்க மறுத்தால் கொலை செய்யப்படுவீர்கள். அதே போல மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டு ஒருவன் வருவான். அவனையும் ஆராதிக்கும்படி நீங்கள் வற்புறுத்தப்படுவீர்கள். அவனையும் நீங்கள் ஆராதிக்க மறுத்தால் கொலை செய்யப்படுவீர்கள். பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவர் பாதத்துல வந்து சேருங்க. இறுதி நாட்கள் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற அத்தனையும் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நம் கண்களாலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னமும் அசதியாக இருக்காதீர்கள். வரட்டும் பார்க்கலாம், வரட்டும் பார்க்கலாம் என்று சொன்னவர்களே வந்தே விட்டது. இப்பொழுதும் நீங்கள் அசதியாக உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் எரு நரகத்திலே புதைக்கப்படுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நபுகாத்நேசர் என்ற ராஜா ஒரு பிரமாண்டமான சிலையை செய்து அந்த சிலையின் அர்ப்பணிப்பு நாளிலே நாட்டு மக்கள் எல்லோரும் அந்த சிலையை வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை வெளியிடுகிறான். அந்த சிலையை வணங்க மறுக்கிற எல்லோரும் எரிகிற தீச்சூளையிலே தள்ளப்படுவார்கள் என்றும் சொல்கிறான். அப்ப அந்த சிலையை வணங்காதவங்களுக்கு கிடைக்க போறது என்ன? சாவு. என்ன செய்வானா அந்த ராஜா? கொலை செஞ்சிருவானா. பிரியமானவர்களே, அதே போல இன்னும் வரும் நாட்களில் ஒரு பிரமாண்டமான சிலை செய்யப்படும். அந்த சிலையை உலக மக்கள் எல்லோரும் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த சிலையை வணங்க மறுக்கிற எல்லோரும் கொலை செய்யப்படுவார்கள். பிரியமானவர்களே, அஞ்சாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். தேவாதி தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் கடவுள். பிரியமானவர்களே, யூத இளைஞர்கள் சித்ராக், மேசாக், அபேத்நேகோ என்ற 3 பேரையும் தீச்சூளையிலே தள்ளினார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த தீச்சூளையிலிருந்து அந்த வாலிபர்களை அற்புதமாக காத்தது போல உங்களையும் காப்பாற்ற நம் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். அந்தி கிறிஸ்துவின் கைகளில் இருந்தோம், சகல தீமைகளில் இருந்தோம் என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாக காப்பார் என்பதை விசுவசித்து அவரை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலிருந்து இந்த நேரத்திலிருந்து அவர் பாதத்திலே மண்டியிட்டு கிடங்கள். அவரை மாத்திரம் ஆராதியுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. அப்படியே நீங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதீர்கள். நம் ஆண்டவர் வாழும் கடவுள். அவர் உங்களை நித்திய பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்வார். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, சிறிது கால சந்தோஷமான இந்த உலகத்து வாழ்க்கைக்காக நித்திய பேரின்ப வீட்டை நீங்க இழக்கவே கூடாது.
நித்திய பேரின்ப வீட்டை நீங்க இழக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஒரு சிலையையும் வழிபடக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு சிலையையும் வழிபடக்கூடாது. சிலைகளை வழிபடுகிறவர்களுக்கு கிடைக்க போறது என்ன? நரகம். நரகம் பிரியமானவர்களே. ஆகவே என்ன நடந்தாலும் சரி, துணிச்சலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் எதையும் நான் வழிபட மாட்டேன் என்று துணிச்சலோடு ஆணித்தரமாக சொல்லுங்கள். வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மன்னர் தாரியு காலத்தில் தானியேல் மிகவும் சிறப்பாக பணி செய்து வந்தார். அவரை கண்டு பொறாமைப்பட்ட 120 தண்டல்காரர்களும் 2 மேற்பார்வையாளர்களும் பொறாமைப்பட்டு நாட்டு மக்கள் எல்லோரும் 30 நாட்களுக்கு ராஜாவை மாத்திரமே வணங்க வேண்டும் என்கிறதொரு சட்டத்தை ஏற்படுத்த செய்தார்கள். இதை நன்கு அறிந்திருந்த தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? 3 வேளையும் வழக்கம் போல தான் ஆராதித்து வந்த வாழும் கடவுளையே அவர் ஆராதித்து வந்தார். பிரியமானவர்களே, அவர் அஞ்சு நடுங்கலங்க. ஐயையோ, அரச மாளிகையில எம்மாம்பெரிய வேலையில இருக்கிறோம், எவ்வளோ பெரிய உத்தியோகத்துல இருக்கிறோம், ராஜா நம்ம மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கிறாரே, எல்லாரும் ரொம்ப ஞானின்னு சொல்றாங்களே, எல்லாத்தையுமா இழக்கிறது? பெயரை இழக்கிறதா? புகழை இழக்கிறதா? பணத்தை இழக்கிறதா? வாழ்க்கை வசதிகளை இழக்கிறதா என்று சொல்லி அவர் தயங்கலங்க, அவர் அஞ்சலங்க. என்ன செய்தாரு? என்ன நடந்தாலும் நடக்கட்டும், வாழும் கடவுளை மாத்திரமே ஆராதிப்பேன் என்று சொல்லி அவர் ஆராதித்தார். அதனால் கிடைத்த தண்டனை சிங்க குகையிலே போடப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எப்படிப்பட்ட சட்டம் இயற்றப்பட்டது தெரியுமா? 30 நாட்களுக்கு ராஜாவை மாத்திரம் வழிபட வேண்டும், மீறினால் சிங்க குகையிலே போடப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். தானியேல் அஞ்சல, அப்படியே சிங்க குகையிலே தானியேல் வீசி எறியப்பட்டார். வாழும் கடவுள், நாம் ஆராதிக்கும் வாழும் கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் நம்ம ஆண்டவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. சாதாரண ஆள் இல்லைங்க, தெருவோரம் இருக்கிற சாதாரண சிலை இல்லைங்க. நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சிங்கங்கள் தானியேலை சிங்க குகையிலே ஒன்றும் செய்யவில்லை என்பதை அறிந்த தாரியு ராஜா அங்கே ஓடி வருகிறார். பிரியமானவர்களே, அவர் என்ன சொன்னாருங்கிறத கவனமா கேளுங்கள். தானியேல் வழிபடுகின்ற கடவுள் வாழும் கடவுள். என்ன சொன்னாரு? தானியேல் வழிபடுகின்ற கடவுள் வாழும் கடவுள். அவர் என்றென்றுமாக நிலைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவரது அரசுக்கு முடிவே இராது என்றார். இதை சொன்னது யாருங்க? ஒரு புறையினத்து ராஜா. இதை சொன்னது யாரு? ஒரு புறையினத்து ராஜா. இந்த இறை செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் பரம்பரை கிறிஸ்தவங்க, அப்படிதானே? ஆமா. ஆமா. உங்களால சொல்ல முடியுமா? என் உள்ளத்துல வாழ்ற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வாழும் கடவுள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஐயா, நீ வடக்கே வர்றியா? உனக்கு 100 ரூபா தர்றேன். வர்றேன். இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்து, தெற்கே வர்றியா? உனக்கு 500 ரூபா தர்றேன். வர்றேன். மேற்கே வர்றியா? உனக்கு 2000 ரூபா தர்றேன். வர்றேன். இங்க போற, அழிவை நோக்கி போற. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் கடவுள் நம்மோடு இருக்கும்போது எதுக்கு நீ வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஜீவனுள்ள தேவன் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வல்லவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆக பிரியமானவர்களே, வாழும் தெய்வத்திற்காக நீங்கள் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணுமே ஒழிய, இந்த கடவுள் பெருசா, அந்த கடவுள் பெருசா, இந்த ஆளை வழிபடணுமா, அந்த ஆளை வழிபடணுமா என்கிற சிந்தனையே உங்களுக்குள்ள வரக்கூடாது. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவரே இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை சத்தியம் சத்தியமாக
அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவர்களை வழிபடவே கூடாது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அந்திக்கிறிஸ்து மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டு வருவான். அந்த மிருகத்தின் முத்திரையுடைய நம்பர் என்னன்னாக்கும் 666. உலக மக்கள் எல்லோரும் அவனை ஆராதிக்கும்படி வற்புறுத்தப்படுவார்கள். ஆராதிக்க மறுத்தால் கொலை செய்யப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. பிரியமானவர்களே, அஞ்சாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானியேலை சிங்க குகையிலிருந்து அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த உலகம் தற்காலிக உலகம், நிரந்தரமான உலகம் கிடையாது. உங்க தாத்தாவும் தாத்தாவுடைய அப்பாவும் இப்ப உயிரா இருக்கிறாங்களா? யாராவது இருக்காங்களா? இங்க இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா? போயாச்சுல. உங்க தாத்தா இருக்கலாம், தாத்தாவுடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா இன்னைக்கு உயிரா இருக்கிறாங்களா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. அப்படித்தானே? ஆமா. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, நன்மைக்கோ தீமைக்கோ யாமறியோம். ஆமென். 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 அழிந்து போற இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னாக்கும் அது அர்த்தமற்ற வாழ்க்கைங்க. நிரந்தரமான ஒரு வாழ்வு உண்டு, நித்திய பேரின்ப வீடு உண்டு. அந்த நித்திய பேரின்ப வீட்டிற்கு, பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக செல்லணும்னாக்கும் மரணம். நீங்க மரித்தால் தான் பரலோகம் செல்ல முடியும். ஆகவே மரணம் உங்களை நோக்கி வருகிறது என்றால் அது மனிதர்கள் வழியாகவோ, இயற்கையின் சீற்றங்கள் வழியாகவோ, எனி கைண்ட் ஆஃப் தீமைகள் வழியாகவோ வருகிறது என்றால் அஞ்சாதீர்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. புலம்பி கதறாதீர்கள். காரணம், மரணத்தின் வழியாகத்தான் நிலை வாழ்வுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் அந்த மரணத்தை கண்டு நாம் அஞ்சவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உலகம் தற்காலிகமானது. மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிடும். ஆமென். ஆமென். மரணத்தோடு என் வேதனை முடிஞ்சு போயிடும். மரணத்தோடு நான் படிச்ச பட்டம், பதவி, பெயர், புகழ், ஆகாயத்துல பறந்தது, கடலுக்குள்ள குதிச்சது, மலை மேல ஏறினது எல்லாமே முடிந்து போடும். அப்படித்தானே? ஆமா. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றீங்களோ அதே போலதான் இப்ப உங்களுக்கு பரிசும் கிடைக்கும். நீங்க ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாக்கும் நித்திய பேரின்ப வீடு. இல்லைன்னா எங்க? எரி நரகம். சாதாரண நரகம் இல்ல, எரி நரகம். ஆகவே நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், எங்கே போவது என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். ஆமென். ஆமென். அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள். இணைச்சட்டம் 4:16 வாசிங்க. நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அழிஞ்சு போகாதபடி சிலைகளை செய்யாதே. பிரியமானவரே, பெரிய குரு ஆரோன் ஒரு பொற்கன்று குட்டியை செய்து உங்களை எகிப்து நாட்டிலிருந்து வழி நடத்தி வந்த தெய்வம் இதுவே. என்ன சொன்னாரு? உங்களை எகிப்து நாட்டிலிருந்து வழி நடத்தி வந்த தெய்வம் இதுவே. இதை சொன்னது சாதாரண ஆள் இல்ல, பெரிய குரு ஆரோன். அப்ப இத விழுந்து வணங்குங்க, இத ஆராதிங்க என்று சொல்லி அப்பாவி மக்களை சிலை வழிபாட்டுக்குள் வழி நடத்தினார். பிரியமானவர்களே, அந்த சிலைய தெய்வம் என்று சொல்லி வழிபட்ட பல ஆயிரம் மக்கள் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளும் அப்பாவி மக்களை சிலை வழிபாட்டுக்குள்ள வழி நடத்தாதீங்க. ஆதாயம் கருதி ஏராளம் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கை வசதிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கை வசதிகளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பட்டம் பதவிகளை குவிக்க வேண்டும் என்பதற்காக
ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக, ஏராளம் பணம் பண்ணுவதற்காக சிலை செய்து அதை விற்பனை செய்யாதீர்கள். சிலை வழிபாட்டுக்காரர்களுக்கு பரலோகத்திலே இடமில்லை என்று வசனம் கூறுகிறது. சிலை வழிபாட்டுக்காரர்களுக்கு மட்டுமல்ல, சிலைகளை செய்கிறவர்களுக்கும், சிலைகளை வாங்கி அதை தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிறவர்களுக்கும் பரலோகத்தில் இடமில்லை என்று சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை வணங்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, தலைமை குரு ஆரோன் செய்தது போல அப்பாவி மக்களை சிலை வழிபாட்டுக்குள் ஒரு நாளும் வழி நடத்தாதீர்கள். நீங்கள் அழிவது சத்தியம். ஆரோனையும் ஆண்டவர் அழிக்க சித்தமாக இருந்தார். பிரியமானவர்களே, இணைச்சட்டம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனால் மோசே தன் சகோதரனுக்காக இடைவிடாது மன்றாடிய காரணத்தினால ஆரோன் உயிர் பிழைத்தான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பாவி மக்களை சிலைகளை வழிபடுவதற்கு நீங்கள் அழைத்து சென்றீர்கள் என்றால் ஆண்டவருடைய கோபம் உங்கள் மீது சத்தியம் சத்தியமாக இறங்கும். நீங்கள் அழிவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையாவது உச்சரித்து அந்த நாமத்தை நீங்கள் வழிபடலாம் என்று சொல்லி மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தலைவர்களே, அழிவது சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சேருங்கள். அவருடைய நாமத்தை தவிர வேறு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய ஒரே நாமத்தை சொல்லி ஆராதிங்க. விண்ணில் இருப்பவர்களும் மண்ணில் இருப்பவர்களும் பாதாளத்தில் இருப்பவர்களும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் இயேசு நாமம். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நான் சொல்றது இன்னைக்காவது காதுக்குள்ள போகுதா? இல்ல இன்னைக்கு கூட செவிடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி இருக்குதா? எடா அந்த சிஸ்டர் நம்மளாம் என்ன செவிடரா இந்த கத்து கத்துதே? எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குது. நீங்க எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எல்லோரும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்கிற ஒரே ஆர்வத்துல இப்பவும் கத்திக்கிட்டு இருக்கிறேன். எப்பவாவது ஒரு செகண்ட் உங்க காதுக்குள்ள இது நுழையாதா என்பதற்காக. எல்லாருக்காதும் திறந்திருக்குதா? இப்பயாவது எல்லாருக்காதும் திறந்திருக்குதா? திறந்திருக்கு. திறந்திருக்கு. திறந்திருந்தாக்கு எந்த வார்த்தை உள்ள போகணும்? இயேசுங்கிற வார்த்தை உள்ள போகணும். இயேசுங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகுது என்றால் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நடக்கும் பொழுதும், இருக்கும் பொழுதும், ஓடும் பொழுதும், உண்ணும் பொழுதும் ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு இயேசு இயேசு, நீங்கள் மீட்பு பெறுமாறு வானத்தின்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஒரு காலம், நல்லா கேளுங்க, ஒரு காலம் ஐயோ நமக்கு விற்கவும் வாங்கவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்த கையில மட்டும் குத்தாத, இந்த கையிலையும் குத்து, நெத்தியில மட்டும் குத்தாத, பொட்டுக்குழியிலையும் குத்து என்று சொல்லாதே. என் தேவன் வாழும் தேவன். நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ வாழ்கின்றாயா? நீ என்னோட வந்து சேர்வாயா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, உங்கள் மீது பதிக்கப்பட்ட முத்திரையை நீங்கள் இழந்து போகாதபடி எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இனி வரும் நாட்கள் மிக 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 கொடிய நாட்களாக இருக்க போகிறது. உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிற நாட்களாக இருக்க போகிறது. ஆகவே பிரியமான இறை ஊழியர்களே, கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களை நம்பி ஆண்டவர் உங்களிடத்துல ஒப்படைத்து இருக்கிற மந்தையை அவருடைய சித்தப்படி வழி நடத்தி அவர் பாதத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் உண்மையான இறை ஊழியர்கள்னா என்ன செய்யணும்? உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதிக்க சொல்லிக் கொடுங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். வாழ்வாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மாலையிலும் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க கற்றுக் கொடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மாபெரும் தலைவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட, வாழும் கடவுள்கிட்ட மக்களை வழி நடத்துவதற்காகவே நீங்கள் இறை ஊழியர்களாக இருக்கிறீர்கள். இதை நீங்கள் செய்ய மறுத்தால் ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுவார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆவியிலும் உண்மையிலும் வழிபட மக்களை வழி நடத்துங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 18:46 படியுங்க. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றியுருவாராக. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார் என்கிறார் தாவீது. காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மையாகவே வாழ்கிறதை அவர் அனுபவித்து அறிந்திருந்தார். எதையுமே நம்ம அனுபவித்தா தாங்க ஆணித்தரமா பேச முடியும். புரியுதா? கடவுளை நான் அனுபவிச்சிருக்கிற காரணத்தினால ஆணித்தரமா பேசுறேன். யாரும் சொல்லி கொடுத்து நான் பேசுறேன் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். யாருன்னா 100% இல்ல, 1% எனக்கு தெரியும். இந்த 1% நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரை பற்றி. இந்த 1% அறிஞ்சிருக்கிற நானே என்னால தாங்க முடியல. சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும்னு என் உள்ளமும் உடலும் துடிக்குது. பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவர் யாருங்கிறத அறிந்திருந்தார். அவர் சாதாரண கடவுள் இல்ல, செத்து போன கடவுள் இல்ல, உண்மையிலே வாழ்கிறார் என்பதை அவர் அனுபவித்து அறிந்திருந்தார். ஆகவேதான் அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றியே கண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றாக்கா இதை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு துடிக்குங்க. அவரை பத்தி சொல்லணும், 4 பேர்கிட்ட சொல்லணும், அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணுங்கிற ஆசை உங்களுக்குள்ளே பொங்கி 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 எழுந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. Praise the Lord. இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ அன்பு செய்யறீங்கன்னு நினைச்சுக்கிறங்க. புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க. அந்த எழுத்தெல்லாம் என்னவா தெரியும்? ஓ ரமேஷ், நீ எங்கே இருக்கிறியோ தெரியலையே, இன்னைக்கு சாயந்தரம் வருவியா வரமாட்டாயா தெரியலையே, நீ வர்றேன்னு கூட ஃபோன் பண்ணலையே, என் உள்ளம் உனக்காக ஏங்குதப்பா, என் உள்ளம் உனக்காக ஏங்குதப்பா. என்ன படிக்கிற? பைபிள் படிக்கிற. இந்த வசனத்துல யார் நிக்கிறது? ரமேஷ் நிக்கிறார். அப்படித்தானே நடக்குது இன்னைக்கு உலகம். இன்னைக்கு ஏன் உன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற? உன் பரீட்சையில் உன் ஒவ்வொரு பக்கமும் ரமேஷில் உட்காந்துருக்குறான். அப்போ எப்படி நீ பாஸ் பண்ணுவ? எப்படி இந்த உலகத்தை பாஸ் பண்ணி நீ பரலோகம் போக போற? நீ ஒரு நாள் போக மாட்ட. ஆகவே என்ன செய்யணும்? உன் உள்ளத்துல இயேசு இருக்கிறத நீ உணரணும். அவர் உண்மையிலேயே வாழ்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை அன்பு செய்கிறார், என்னை அரவணைக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பராமரிக்கிறார். ஆமென். Amen. இதை நீங்க அறிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால இயேசுவை அனுபவிக்க முடியும். ஆண்டவரை அனுபவிங்கங்க. அவரை அனுபவிக்கிறது போல வேற எதுவுமே இந்த பூமியில கிடையாதுங்க. எனக்கிட்டலாம் கொண்டாந்து 100 கிலோ தங்கத்தை என் காலில் கொட்டி அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஐயோ, இந்த கல் என் காலை குத்துது, அப்பால எடுத்துட்டு போங்க, எனக்கு சாதாரண தர போதும், என் ஆண்டவர் எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆமென். Amen. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.
உண்மையிலேயே ஆண்டவர் வாழ்கிறார், அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்றார், என் வாழ்க்கை மாறுங்க. பிரியமானவர்களே, உங்க உள்ளத்தை கொஞ்சம் அலசி பாருங்களேன். உண்மையிலேயே யார் இருக்கிறா? ரமேஷ் தான் உட்கார்ந்து இருக்கிறானா, இல்ல ரீட்டா தான் உட்கார்ந்து இருக்கிறாளா, இல்ல யாரு உட்கார்ந்து இருக்கிறான்னு கொஞ்சம் அலசி பாருங்க. உண்மையா நேர்மையா அலசி பார்த்து இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஏம்மா கொஞ்சம் அப்பால நில்லு, எப்பா கொஞ்சம் அப்பால நில்லு, என் ஆண்டவருக்கு கொஞ்சம் வழிவிடு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே உங்க உள்ளத்துல வாழ்றாருனாக்க உங்க வாழ்க்கை மாறுங்க. பாவம்லா பரிசுத்த வாழ்வு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நற்செய்தியை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா படிப்பீங்க. ஒரு குமுதம் உங்க கையில கிடைச்சிருச்சுனாக்கும் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பரபரா 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 பரபரான்னு திருப்புறீங்க. அப்படிதானே? எதுக்கு? படம் பார்க்கறதுக்கா? வரி வரியா படிக்கிறதுக்கு. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கைய பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற புத்தகமே இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்துல எனக்கு வழிவகை தெரிஞ்சிராதா, இந்த புத்தகத்துல வழிவகை தெரிஞ்சிராதா என்று நீ ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சிருவ. எப்போ? ஆண்டவர் உன் உள்ளத்துல இருக்கிறத நீ அனுபவிச்சா, அவரை அதிகம் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு வேத புத்தகத்தை படிப்பீங்க. படிச்சு 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 அதை வாழ்வாக்குவீர்கள். வாழ்வாக்குறது மட்டும் இல்ல, பலரையும் உங்களோட ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போய் சேர்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, அவரை விரும்புறீங்க, அவரை அன்பு செய்றீங்கனாக்கும் ஒரு காரியம் செய்வீங்க. என்ன செய்வீங்க தெரியுமா? அதிகாலையில 7 மணி வரைக்கும் போர்வையை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? 3 மணிக்கே உதறி தள்ளிட்டு எந்திரிப்பேன். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே! உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன். நீ ஒருத்தர் தாப்பா ராஜா. நீ ஒருத்தர் தாப்பா எனக்குள்ள இருக்கிற. இந்த பெட்டு வேண்டாம் ஆண்டவரே. இந்த போர்வை வேண்டாம் ஆண்டவரே. இந்த தலையணை வேண்டாம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். என்ன சொல்லுவீங்க? இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க இந்த கூட்டமாவது இதை செய்வீங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கலைனாக்கும் உன் பேரு கீழே இருக்கிற புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குதுங்கிறத நினைச்சுக்கோ. மேல இருக்கிற புத்தகத்துல எழுதப்படணும்னாக்கும் நீ தூக்கத்தை விரட்டணும். தூக்கத்தை விரட்டி அடிச்சுட்டு புரியமாட்டு இந்த உடம்புல நம்ம தியாகம் பண்ணணுங்க. இந்த உடம்பு ஒரு கழுதை. இது முன்னால போக விடாம பின்னாலே இழுத்துக்கிட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு. டைம் பாரு, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. நீ 6 நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிச்சு போ. யார் சொல்லுவா? உங்க ஃப்ரெண்டு லூசிஃபர் சொல்லுவான். ஆக அவனுக்கு கீழ்ப்படியாதீங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னோக்கி செல்லுங்க. வாழ்வை கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அவரிடம் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாகவும் ஒளியாகவும் ஒளியாகவும் இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஒளியும் உயிர் மூச்சும் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை தூக்குங்க. நான் சொல்றத சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் ஒளியும் ஒளியும் உயிர் மூச்சும் உயிர் மூச்சும் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் தேவனுடைய ஒளியும் உயிர் மூச்சும் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் நம்ம என்ன செய்யணும்? அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நம்ம பரிசுத்தமா இருக்கணும். வேற வழியே கிடையாது. நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழும் கடவுளின் கோவிலாக இருக்கிறோம். இந்த கோவிலுக்குள்ளே வாழும் கடவுள் குடியிருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்கிறார் என்றால் நீங்கள் ஊன இயல்பை கொண்டிருக்க கூடாது, ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க வேண்டும். ஊன இயல்பை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள். ஊனியல்பு உங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லும். ஊனியல்பின் செயல்கள் எவை என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 21 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை,
கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஊனி இயல்புக்கு அடிமைப்பட்டு இப்படிப்பட்ட கொடிய பாவங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது. சத்தியமாக முடியாது. இப்ப வாசிக்கப்பட்ட இந்த லிஸ்ட்டை நீங்க வீட்டுல போய் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வாசிச்சு பாருங்கங்க. வாசிச்சுட்டு இன்றைக்கு இந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்தாக்க நாளைக்கு அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா, நாளைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா, அடுத்த நாள் கொஞ்சம் பரிசுத்தமா, சீக்கிரமாக பரிசுத்தமாக வேண்டும். காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவ வாழ்க்கை வாழ்ந்து பாவத்திலே விழுந்து கிடந்தால் நிலை வாழ்வை இழப்பது சத்தியம் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க வாழ்வு பெற வேண்டும். வாழும் கடவுள் உங்களுக்குள்ளே என்றென்றுமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தூய ஆவியாருடைய துணையோடு உங்களுடைய தீச்செயல்கள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறியுங்க. ஆமென். ஆமென். எப்பொழுதும் ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருங்கள். அப்பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்கியிருப்பார். ஆமென். ஆமென். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து சாதாரணவர் கிடையாதுங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வந்து உங்க உள்ளத்துக்குள்ள வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டாக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க வேணும். Praise the Lord. Praise the Lord. நீங்க கேட்கலாம், எப்படி சிஸ்டர் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பது அப்படின்னு கேட்டாக்கோ நீங்க என்ன செய்யணும்? உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உபவசித்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. எங்க ஊழியம் செய்யறவங்களாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் இருந்து ஜெபிங்கங்க. ஒரே ஒருவேளை சாப்பாட்டை விட்டு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட உட்காருங்க ஜெபத்துல. ஆண்டவரை மட்டும் என் உள்ளத்துக்குள்ள இருக்கணும். ஆனா என் உடம்புல இருக்க ஒரு தோல் சுருங்குனா கூட என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க? உங்க உடம்புல இருக்க தோல் கொஞ்சம் சுருங்கணும். வாரத்துல ஒருவேளை சாப்பாடை விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்க முடியாதா? விட்டு கொடுக்கலாம்ல. இன்னைக்கு பல நாடுகள்ல பஞ்சங்க. பல நாட்கள் சாப்பிடாம மக்கள் கஷ்டப்படுறாங்கங்க. ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடணும் இருந்தாக்கும் உங்களுக்குள்ளே வாழ்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா, சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க உபவசித்து ஜெபித்தே ஆக வேண்டும் என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்க. மிக முக்கியமாக வேத புத்தகத்தை நீங்க கையில எடுத்து ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, இறை வார்த்தை சொல்லி கொடுக்கிறீங்கனாக்கும் உபவசித்து ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தூய ஆவியாருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் உபவசித்து ஜெபிப்பதை விட, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்வதை விட வேற வழியே இல்லை என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். வைராக்கியமாக உபவசித்து ஜெபியுங்கள். ஊக்கத்தோடு உபவசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்குவார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றுமாக உங்களோடு வாசம் செய்வார். Praise the Lord. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து தியானித்து பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ வாசிக்கலாம், நாளைக்கு வாசிக்கலாம், என்ன பைபிள் ஓடியா போயிருது, நாளைக்கு அடுத்த நாள் வாசிக்கலாம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து பரிசுத்த வாழ்வு வாழ்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் கொடுக்கிற சாப்பாடு. நீங்கள் வல்லமையோடு துதிக்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்க ஆன்மாவுக்கு கொடுக்கிற சாப்பாடு. உங்கள் ஆன்மா நலிஞ்சு மெலிஞ்சு போய் உங்க ஆன்மா இறந்து போகாதபடி நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஜெபத்திலும் தபத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருங்கள்.
Praise the Lord. Praise the Lord. உங்களால் முடிந்த தான தர்மங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய பாருங்க. பாக்கெட்ல கையை விட்டு பார்க்கும்போது ₹2 இருக்குது. ₹2 அந்த தர்மக்காரருக்கு எப்படி கொடுக்கறது? 2 டீ வாங்கி குடிச்சிட்டு 2 வடை சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு, அம்மா சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. என்ன சொல்லக்கூடாது? சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு போகாத. அந்த ₹2க்கு நீ 2 டீ குடிச்சு 2 வடை தின்னாக்கும் வீடு போய் சேர்றதுக்குனால பேதி ஆகும். பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் ₹2000 செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். ஆகவே உன்னையவே நீ நேசிக்கிறது போல 2 டீ குடிச்சா என்ன நல்லா இருக்கும், கனகனகனகன்னு இருக்குமே, 2 வடை சாப்பிட்டாக்கும் வயிறு நல்லா இருக்குமே என்று சொல்லி நீ நினைக்காத. அவன் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், அவன் அந்த டீ குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்தா ₹2 உள்ள பாக்குறா திரும்பவும் அங்கே ஒரு ₹1 உட்காந்து இந்த ₹1 எதுக்கு இருந்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் செய்பவர் மகிழ்ந்து களி கூறுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்காதீங்கங்க. ஒரு சிலர் மரண படுக்கையில இருக்கும்போது, அம்மா ஆண்டவரை பாருமா, ஆண்டவர்கிட்ட வர்றேன்னு கேளுமா, ஏசப்பா என்னை எடுத்துக்கிறங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருங்க சிஸ்டர், பேத்திக்கு கல்யாணம் ஆகட்டும், அதை பார்த்துட்டு சாவுறேன். ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, காலம் நிறைவேறி விட்டது. இனி காத்திருக்க மாட்டார் நம் ஆண்டவர். அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய இயல்பை நீங்கள் கொண்டிருக்கோம்னா தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை வாழும் கடவுளிடம் வழி நடத்துவார். என்றென்றுமாக வாழ்கின்ற இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை வழி நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ இயேசுகிட்ட இப்படி போ, இப்படி செவி, இதை கேளு, அதை செய் என்று அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, செபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். தூய ஆவியார் தன் கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் உங்களுக்கு கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையையும் உதவியையும் செய்வார். Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே வாழும் கடவுள் என்கிற சத்தியத்தை உலகத்திற்கு பறைசாற்ற உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் ஆவிக்குரிய இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட வாழும் கடவுள்கிட்ட வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் என் மீட்பர் வாழ்கிறார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே வாழும் கடவுள். அவர் சத்தியம் சத்தியமாக ஜீவிக்கிறார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் வழியாக மாத்திரமே நாம் பரலோகம் செல்ல முடியும் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் பாரம்பரியங்களிலும் பக்தி மார்க்கங்களிலும் சடங்காச்சாரங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் வீணாக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, வாழும் கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யோபு என் மீட்பர் வாழ்கிறார் என்றும் இறுதியில் மண் மீது எழுவார் என்று சொன்னதும் அதி சீக்கிரத்தில் நிறைவேறவிருக்கிறது. ஹல்லேலூயா. Hallelujah. மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரவேற்கிறார். அவர் வருவதற்கு முன்னால் நடக்கும் என்று சொன்ன எல்லா காரியங்களும் ஏறக்குறைய 90% இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கின்றன. பிரியமானவர்களே,
அவருடைய வருகைக்கு முன்னால் நடக்கவிருக்கின்ற சகல காரியங்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாவதற்கும் 2 காரியங்களை நீங்க செய்யணும். இதை நீங்க சத்தியமா மனசுல இதில் எழுதி வைக்கணும். முதலாவதாக சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபிக்கணும். இரண்டாவதாக இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். நிகழவிருக்கும், நல்ல கவனிங்க, நிகழவிருக்கும் சகல நிகழ்வுகளில் இருந்தோம் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு வல்லவராவதற்கும் முதலாவதாக விழித்திருந்து ஜெபியுங்கள். இரண்டாவதாக இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் என்றென்றுமாக வாழ்கின்ற இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் உள்ளத்தில் வாழ்வதற்காக கோடான கோடி நன்றி அப்பா. நீர் ஒருவரே வாழும் கடவுள், நீர் ஒருவரே உண்மையான கடவுள், நீ ஒருவரே எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள், நீர் ஒருவரே எங்களுக்காக ஜீவனோடு இருக்கிற கடவுள். உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, நிகழவிருக்கிற சகல தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் உம் முன்னால் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாவதற்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளும் பலவீனர்களுமாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் எங்களை ஆயத்தப்படுத்த முடியல ஆண்டவரே. உமது வல்லமையை எங்கள் மீது கொட்டி எங்களை எடுத்து நிறுத்தும் அப்பா. தேவாதி தேவனே, சிலை வழிபாடுகளையும் வேற்று தெய்வ வழிபாடுகளையும் சாத்தான் வழிபாடுகளையும் சூரிய வழிபாடுகளையும் இயற்கை வழிபாடுகளையும் செய்து நாங்கள் அழிந்து போகாதபடி தேவனே, ஆவிக்குரிய இயல்பை பெற்று உம்மை மாத்திரம் ஆராதிக்க, உம்மை மாத்திரம் போற்றி புகழ எங்களுக்கு வரம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இறுதி நாளிலே நீ மண் மீது வந்து நிற்கும் பொழுது உம் திருமுகம் காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.